லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலான மேஷராசி பெண்களுக்குன்னு இருக்கும். சில கணவர்கள் என்ன ஓகே நீங்கள் எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கணவர்கள் இருக்கிற பட்சத்தில் ஓகே. இல்லை உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, இல்லை உங்களுக்கே குருவாக அமையக்கூடிய, இப்போ மீன ராசியிலேருந்து வந்துட்டாங்க, தனுசு ராசியிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு 10-15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் கூட லைஃப் போயிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களோட லைஃப் பார்ட்னரால் டாலரேட் பண்ணிக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது வந்துடும். சில மேஷராசி பெண்களுக்கு ஒரு வகையான மன ரீதியான சில பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா மற்றவங்களுக்கு வேலைகள் செஞ்சு கொடுத்துட்டே இருந்து அதுக்கான ரெக்கக்னிஷன் வராமல் போகிறப்ப, அந்த வேலிடேஷன் வராமல் போகிறப்ப அப்படியே மனசு அப்படியே பேக் அடிச்சிடும். இந்த குடும்பத்துக்காக ரொம்ப உழைச்சி கொட்டுறது, வேலை செய்ய போகிற இடத்துல பர்ஃபெக்ட், இவங்கள மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் இருக்கவே முடியாது. மேஷராசிக்காரங்க ஒரு வேலையை எடுத்து பண்ணுறாங்க, மேஷராசி பெண்கள் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கும். வீட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போகிறப்போ அப்படியே நீங்கள் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி அந்த இடத்துல வேற ஒரு முகத்தை நீங்கள் காட்டுவீங்க. திரும்பவும் அதே ஆளுமையோட வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அந்த ஆளுமை மனசோட வீட்டுக்குள்ளே வந்து அதே ஆளுமையை நீங்கள் வீட்டுக்குள்ளே காட்டுறீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு சிக்கலே இருக்கும்.